உத்தமபாளையம் அருகே கிராம பகுதிகளில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 22ஆம் தேதி மாலை காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடந்தது. இன்று ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க பாதுகாப்பு தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் துணை இராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு ஆங்காங்கே நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்ட நிலையில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோகிலாபுரம் கிராம பகுதியில் தொடங்கிய இந்த அணிவகுப்பு மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஜெரால்டு அலெக்சாண்டர் மற்றும் உத்தமபாளையம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த அணிவகுப்பில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் கம்பீரமாக ஊர்வலமாக சென்றனர். கோகிலாபுரம் ஊராட்சி, ஆனமலையான்பட்டி ஊராட்சி, ராயப்பன்பட்டி ஊராட்சி பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளில் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் உத்தமபாளையம் சப்டிவிஷன் காவல் நிலையத்தில் உள்ள காவல் ஆய்வாளர்கள், சாய்பார்வையாளர்கள் மற்றும் காவலர்கள் என சுமார் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.